ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி காலையில் அதிரடியாக ட்ரம்ப் வந்து ட்ரூத் சோஷியல் அவரோட பக்கத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ட்ரேட் டீல் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து ஏற்கனவே இருக்கிற இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து 25%லேருந்து 18% குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஸோ இது என்ன, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்க ட்ரேட் டீல் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ், இதில் என்ன கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அண்ட் சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது மூலிமா இங்கே இருக்கிற மக்களுக்கும் இல்லை இந்தியாவில் இருக்க மக்களுக்கும் என்னென்ன வந்து நன்மைகள் தீமைகள் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆகஸ்ட் 2025 அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யன் ஆயிலை வாங்குறாங்க, அதுவும் அதிகப்படியாக வாங்குறாங்க. அதனால் வந்து இந்தியா இன்டைரக்டாக ரஷ்யாவோட போருக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வந்து முன்னிறுத்தி இந்தியா மேலே எக்ஸ்ட்ரா ஒரு டேரிஃப் போடப்படும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த டேரிஃப் வந்து 50% வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதனால் நிறைய ட்ரேட் டென்ஷன்ஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடந்தது. அண்ட் இந்தியாவில் இருக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி, ஆட்டோமேட்டிக் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, தங்களோட பிஸ்னஸில் யூஎஸ் எக்ஸ்போர்ட்டை அதிகப்படியாக நம்பிக்கிட்டு இருக்க இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய அடி வாங்கினாங்க. ஏன்னா அங்கேருந்து வர ப்ராடக்ட் வந்து டேரிஃப் போடப்படுறதுனால அது வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இதனால் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருந்தாங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. இதை நம்ம நிறைய பார்த்தோம். அண்ட் இந்த டைம் பீரியடில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணி அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி EU கிட்ட ஒரு பெரிய டீலை வந்து சைன் பண்ணாங்க. அந்த டீலுக்கு பேரே வந்து மதர் ஆஃப் ஆல் டீல். எக்ஸ்போர்ட்டை நம்பி இருக்கிற இண்டஸ்ட்ரி எல்லாம் இப்போ வந்து EUக்கும் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம். இதனால் வந்து அந்த செக்டாரில் இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆனாங்க. இப்படி சிச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ இன்னைக்கு காலையில் ட்ரம்ப்பும் மோடியும் வந்து ஃபோன் காலில் பேசி ஒரு சில விஷயங்கள் அக்ரி பண்ணதா ட்ரம்ப் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ட்ரம்ப் ட்வீட் போட்டிருக்காரு. அண்ட் இந்த ட்வீட்டை பேஸாக வச்சு தான் நிறைய நியூஸ் சேனல்ஸ் இப்போ வந்து இதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, ட்ரம்ப் சொன்ன விஷயங்கள் வச்சு மட்டும் இந்த ஸ்கோப் வந்து இருக்க போகுது. சரி, அப்படி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அந்த ட்வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவர் வந்து இதுக்கப்புறம் இந்தியாவோட டேரிஃப் வந்து 25% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இருக்கு இல்லையா, அந்த 25%லேருந்து 18% குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரி, இது ஏன் இதுக்கப்புறம் மோடி வந்து ரஷ்யாவோட ஆயிலை வந்து கம்மியாக வாங்க போகிறதாகவும் அண்ட் அதனால் இந்த ஸ்டெப் அவர் வந்து எடுத்துக்கிறதா அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கூடவே இதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஆயில் வாங்குறதுக்கு பதிலாக இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டேருந்து ஆயில் வாங்க போகுது. அதாவது வெனிசுவேலாலேருந்து ஆயில் வருது இல்லையா யூஎஸ்க்கு, அந்த ஆயிலை வந்து இந்தியா வாங்க போகிற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து டோட்டலாக ஒரு $500 பில்லியன் அளவுக்கு யூஎஸோட கூட்ஸ், அதாவது என்னென்ன கூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எனர்ஜி, டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் கோல், அப்புறம் மெனி அதர்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் $500 பில்லியன் வர்த் ஆஃப் கூட்ஸ் வந்து இந்தியா வாங்க போகிறதா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் கூடவே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிளைம் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து அவங்களோட டேரிஃபை 0% குறைப்பாங்க, 0 பேரியர் வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி அவர் வந்து அந்த ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு. இது வந்து ஒரு வெல்கமிங் நியூஸாக நிறைய ட்ரேட் செக்டரில் இருக்கவங்களெல்லாம் பார்க்கப்படுது. ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட எக்ஸ் வலைதளத்தில் அவரும் வந்து ஒரு சில விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து போட்டிருக்காரு. நான் வந்து ஃபோன் கால் பேசணும், எங்கள் 2 நாட்டுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய நட்புறவை ஏற்படுத்துறதுக்கு இது வந்து ஒரு பாலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிப்ளமேட்டிக்காக ஒரு ஆன்சர் வந்து அதில் இருக்குது. அண்ட் அதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்வீட்டில் அந்த 18% டேரிஃப் குறையும்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அது மட்டும் தான் அதில் வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்குது. அண்ட் மற்றபடி எந்த செக்டாரில் அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் சொன்ன மாதிரி $500 பில்லியன் இல்லை இதுக்கப்புறம் வந்து போக போக அந்த 0 ட்ரேட் பேரியரோ இந்த எந்த பாயிண்ட்டுமே வந்து அந்த ட்வீட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டீல் போடுறது வந்து இரு நாட்டுக்கும் இருக்கிற ஒரு உறவை வந்து மேம்படுத்தும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2024 இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் எவ்வளோ ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா $200 பில்லியன் மேலே வந்து அவங்க ட்ரேட் பண்ணாங்க. அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சிக்னிஃபிகண்டான நம்பர். இதனால் 2 நாட்டுக்குமே வந்து நன்மை இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வெல்கமிங் மூவாக தான் இப்போ வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த ட்ரேட் டீலில் வாட்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த $500 பில்லியன் இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இந்த கூட்ஸ்லாம் வாங்க போகுது அப்படின்னு ட்ரம்ப் மென்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா, அதில் வந்து ஒரு வருஷத்தில் வாங்க போதா இல்லை வந்து 2 வருஷமா இல்லை 10 வருஷம் டைம் பீரியடா, எவ்வளோ டைம் பீரியட் நமக்கு தெரியல. ஸோ அது வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம், இந்த 0 ட்ரேட் பேரியர் இந்தியா வந்து அவங்களோட டேரிஃபை 0வாக குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் மென்ஷன் பண்ணியிருக்குது. எந்த ஸ்பெசிஃபிக் செக்டாரில் அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாத்துக்குமே 0 அப்படின்னு ஆக்க முடியாது. ஏன்னா இந்தியா எப்பயுமே வந்து நார்மலாக இந்த டேரிஃப் ரேட்டில் அவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. அதனால் ஒரு சில பர்டிகுலர் செக்டாரில் கம்மியாக்கலாம், ஒரு சில பர்டிகுலர் செக்டாரில் இல்லை 0 கூட ஆக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எந்த செக்டாரில் அப்படின்ட்டு அந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரும்போது வாட்ச் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து இந்தியாவோட எக்கனாமி வந்து டெட் எக்கனாமின்னு சொன்னார்.
அப்போ இப்போ ஏன் வந்து ட்ரேட் டீல் சைன் பண்ண வராரு அப்படிங்கிற மாதிரி அந்த ட்வீட்டோட அந்த கமெண்ட் செக்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு சில பேர் இப்படி மென்ஷன் பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன வந்து கணிக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் வாங்கினதுக்கு அவங்க முதல் வச்ச காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சாங்ஷன்ஸ் வந்ததுனால ரஷ்யாவில் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் அவங்களால வந்து ஆயிலை அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு விற்க முடியாதனால அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்க வந்து வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்தியா போய்ட்டு டிஸ்கவுண்ட்டில் ஆயில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் வாங்கினாங்க. இதனால் இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த பெட்ரோல் காஸ்ட் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு வழிவகுத்திருக்கும். ஆனால் இப்போது இந்தியா வந்து ரஷ்யாவோட ஆயில் வேண்டான்னு சொல்லிட்டு ஓப்பன் மார்க்கெட்டில் வெனிசுவேலாவோட ஆயிலை வந்து அவங்க யூஎஸ் கிட்ட ஃபுல் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கும்போது இந்தியாவில் வந்து இதனால் பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் அது என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வரும்போது தான் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்மளால் யாராலையும் வந்து திடகார்த்தமாக சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் தான், பட் கொஷின் வந்து வேலிடாக இருக்குது. இது வந்து கிரிட்டிக்ஸ் வைக்கிற இன்னொரு பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கு அப்படியே இந்த சைடு சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு வெல்கமிங் மூவ். ஏன்னா டேரிஃப் வந்து கம்மியாகும் போது ரெண்டு நாட்டுக்குமே வந்து அது பாசிட்டிவ் இருக்குது. இந்த நாட்டுக்கு தேவையான அந்த கூட்ஸ் வந்து இவங்க கம்மியாக வாங்கிக்கலாம், அண்ட் அடுத்த நாட்டுக்கு தேவையான அவங்க கூட்ஸ் வந்து அவங்க கம்மியாக வாங்கிக்கலாம். இது வந்து வின் வின் சுச்சுவேஷன் தான். இதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து அந்த கன்சியூமரும், அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டரும் வந்து இது வந்து ஒரு வெல்கமிங் மூவ் தான், இதனால் மார்க்கெட்ஸ் வந்து நல்லா ரியாக்ட் ஆகும் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஃபைனலாக ஒரு நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர் எப்படி வந்து இதை ஃப்ரேம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் டேட்டா சென்டர் அமைச்சு இந்தியன் கஸ்டமர்ஸுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து இந்தியா வந்து 22 இயர்ஸ் வரைக்கும் டேக்ஸ் பிரேக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேட்டா சென்டர் வந்து இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இது வந்து ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்ட். ஏன்னா ஏஐ வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகணும்னா உங்களுக்கு வந்து பேக் எண்டில் இந்த டேட்டா சென்டர் இருக்கணும். அந்த டேட்டா சென்டருக்கு இந்த மாதிரி இன்சென்டிவைஸ் பண்ணுறதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து யூஎஸ்லேருந்து இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலேயும் இந்தியாவுக்கு வந்து சும்மா குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தால் அவங்க வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட இது வந்து இந்த டீல் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணல இப்போ இந்தியா வந்து ட்ரேட் ரிலேட்டடாக ஒரு நல்ல ஸ்டான்ஸில் இருக்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக EU டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது. அதனால் யூஎஸ் மட்டுமே நம்பி இருக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இந்தியா வந்து வச்சுக்காம அவங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வந்து டைவர்சிஃபை பண்ணி போகிறாங்க. இது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனல்ஸ் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு நோட்டபிளான பாயிண்ட். ஸோ இந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரதுனால இங்கே அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களுக்கு என்ன நன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நமக்கு தெரியும் இந்தியன் ஸ்டோர் போயிட்டு ஏதாவது வாங்க போனால் அங்கே வந்து கொஞ்சம் பொருட்கள் விலையெல்லாம் கொஞ்சம் ஏற்றி வச்சுருந்தாங்க. ஏன்னு கேட்டால் டேரிஃப்னாலங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கடைகள் வந்து ஒரு சில காரணங்கள் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் ஏறிட்டு போகுமா அப்படின்னு கவலைப்பட தேவையில்ல, அது இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 1-2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு இல்லை ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க இல்லை மாற்றி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற உங்களுக்கு தோணுச்சுனாலும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சந்தோட சப்ஸ்கிரைப்.